ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கேட்கிறோம். ஊடகங்களிலே பார்க்கிற தேவ மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அன்பாக கேட்கிறோம். காரணம், எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு தொடர்ந்து வெளிவரும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் இந்த தொலைக்காட்சி ஊழியங்களை தாங்குங்கள். பல ஊடகங்களிலே இந்த செய்திகள் வெளிவருகிறது. இப்படியாகிலும் ஜனங்கள் வசனத்தில் வளர வேண்டும், வார்த்தையிலே தேர வேண்டும் என்கிற ஆதங்கம்தான். எனவே அந்த பணியிலே நீங்களும் பங்குதாரராய் மாற உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இதை குறித்த கூகுள் பே பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் இதற்காக விதையுங்கள். அதற்கான அறுவடையை இந்த பூமியிலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் உங்களை என்னையும் தேறின மக்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேறினவர்களாய், ஏதோ ஒரு சராசரி வாழ்க்கை அல்ல, எல்லாவற்றிலும் தேறினவர்களாய். அடிக்கடி திருமறை சொல்கிறது, உங்களுடைய தேர்தல் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இன்றைக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போகிறோம், அதோடு நின்று விடுகிறது. வளர்ச்சி என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே இல்லை. காரணம், அதை குறித்து அவர்கள் ஆசைப்படுவதும் இல்லை. நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே திணிக்க மாட்டார். 20 ஆண்டு கால அனுபவம் சபைக்கு, பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க சபைக்கு போகிற அனுபவம் தான். ஆனால் இன்னும் வளர்ச்சி இல்லை. ஜெபிக்க தெரியாது, வசனம் ஒழுங்காக வாசிக்க தெரியாது, 1000 தப்பு. காரணம் என்னவென்றால், அதில் ஒரு நாட்டம் இல்லை. ஊழியர் கூட பாருங்களேன், அதே பிரசங்கம்தான், அதே ஸ்டைல், கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை, பக்குவங்கள் இல்லை. பேசும்போது கூட அவள் பயன்படுத்துகிற அந்த தடித்த வார்த்தைகள் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. பொதுவாக சொல்வார்கள், காலங்கள் மாறும்போது மனிதர்கள் மாறுவார்கள். அது ஒரு சிலருக்கு உண்மை, ஆனால் அநேகருக்கு அது உண்மை இல்லை. அநேகரை பார்க்கிறேன், காலங்கள் மாறினாலும் இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க. பல முறை இப்படி யோசிப்பது உண்டு. அவர் மாறியிருப்பார் என்று நினைத்து தான் அவளுக்கு அந்த ஊழியங்களை கொடுத்துறேன். ஆனால் இன்னும் வயதானது, ஆனால் அதற்கேற்ற அனுபவங்கள் இல்லை. ஓசியா சொல்லுகிறார், நரைமயிரும் அவனிலே தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியான். அப்படி என்றால் வயது ஆக அனுபவங்கள் மாற வேண்டும். அன்றைய நிலைகள் வேறு, இன்றைய நிலைகள் வேறு. அன்றைக்கு இருந்த வெளிச்சத்தை விட இன்றைக்கு அதிகமான வெளிச்சம், அதிகமான போதனை, அதிகமான சத்தியங்கள். ஆனால் ஒரு துர்பாக்கியம் என்னவென்றால், வேதனை என்னவென்றால், இன்னும் ஜனங்களுக்குள்ள அந்த ஆசை இல்லை. வர வேண்டும், போக வேண்டும். அதுவும் இந்த செய்தி நேரத்தில், செய்தி முடிவிற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஒருவேளை தான். அதுவும் சில நல்லவர்களுக்கு முதல் வாரம் மட்டும்தான். அடுத்த 3 வாரங்களுக்கு ஆலயமே தேவையில்லை. ஏதோ அந்த திருவிருந்து எடுக்க வேண்டும், அதில் அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் ஆலயம் போயிட்டேன். அது தன்னை பாதுகாத்து கொள்ள. அன்பானுள்ளே, தேவனுக்கென்று எண்ணத்தை செய்திருக்கிறோம். தேவன் நமக்கு 1000 நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் தேவனுக்கு நான் என்ன செய்தேன்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தேர வேண்டிய, வளர வேண்டிய ஒரு 6 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது தெரிந்த வசனம்தான், ஆனால் ஒரு சிறிய நினைப்பூட்டல். இதிலெல்லாம் தேர வேண்டும். நம்பர் 1, லேர்னிங். இன்க்ரீஸ் யுவர் லேர்னிங். கற்றுக்கொள்வதில் தேருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வேதம் சொல்கிறது, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். அவன் எப்படி புத்திமானாய் மாறுகிறான்? கேட்டு. இன்றைக்கு அநேகரை நான் தொலைபேசியில் கேட்பது, என்னை சந்திக்கிற மக்களை கேட்பதுண்டு, தொலைபேசியில் ஜெபிக்கிற மக்களை கேட்பதுண்டு. இந்த செய்தியெல்லாம் கேட்குறீங்களா? என்னுடைய உடன் ஊழியர்களை கேட்டிருக்கீங்களா? நேரம் இல்லையா? ஒரே அலைச்சல். யோசிப்பாருங்க. அப்படியானால் எப்படி அறிவு வரும்? எப்படி விவேகம் வரும்? எப்படி நல்ல யோசனைகள் வரும்? சரி, அந்த வார்த்தையை பாருங்கள். கேட்டு அறிவில் தேறுவான். என்ன ஆவானாம்? விவேகி ஆவான், நல் ஆலோசனைகளை அடைவான். கவனிங்க, நீங்கள் நானும் விவேகியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விவேகி அழைச்சது விவேகி. கவனிங்கள், இன்றைக்கு காமெடியன்லாம் இருக்கிறது சில பேருக்கு அது ஒரு கை வந்த கலை. சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசுறது,
சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறது இல்லை. நீங்களும் நானும் திருமறை சொல்லுகிறது புத்திமானாய், அடுத்து அறிவாளியாய், அடுத்து விவேகியாய், அடுத்து நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவர்களாய். இது ஒரே நாளில் வராது. பை லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். எவரி லீடர் இஸ் அ லேர்னர். இன்றைக்கி அநேக ஊழியக்கூடுகளை நான் பேசுகிறேன், பார்க்கிறேன். நான் பேசின சபை கூட்டத்தை விட நான் பேசின ஊழியல் கூடுகை அதிகம். இது மிகைப்படுத்தல் இல்லை, அதுதான் தேவனுக்கு கொடுத்த ஒரு கிருபை, தேவ இரக்கம். இதில் மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ ஒன்றும் இல்லை. அதிகமான நற்செய்தி கூட்டங்களிலே நான் பேசினது இல்லை, அது ஒரு உண்மை. அது அது என்னவோ தெரியல, அது அப்படிப்பட்டதான வாய்ப்புகள் இல்லை நற்செய்தி கூட்டங்களில். நான் அதிகமான ஊழியர் கூடுகைகளை பேசுகிற அந்த வாய்ப்பை பெற்றேன். காட் நோஸ் எப்படி ஒரு மனுஷன் எப்படி பயன்படுத்தணும் அவருக்கு தெரியும். எனவே அது என்னுடைய ஊழியம். நான் இப்படி சொல்லுவேன், நிறைய பேர்ட்டு அழைக்கும் மக்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமான சிறப்பு இல்லை. என்னுடைய சிறப்பு சபைக்கு ஊழியர்களுக்கு பேசுவது தான். நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். முயற்சி பண்ணுங்க. வசனம் போட்டிருக்குது, புத்திமான் இவைகளை கேட்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஊழியர்களே, கேளுங்கள். ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் லிசனிங். கேளுங்க. என்னை கேட்பது என்பது ஒரு கலை. வேகமாய் ஓடுகிற உலகம். காலை முதல் இரவு நேரம் வரை அதிகாலையிலே செய்திகளை கேட்கிறேன், இரவு நேரங்களிலே செய்திகளை கேட்கிறேன், மற்றவருடைய செய்தியை கேட்கிறேன். அது காப்பியடிக்கணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று உங்களுக்கு அது உங்களோடு பேசும், உங்களுடைய செய்திகளுக்கு அது பயன்படும். நான் படிக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். அந்த தேவ மனிதர்கள் அவர்கள் அதிகமாக பிரபலம் இல்லாதவர்கள், சிலர் பிரபலம் உள்ளவர்கள். அதிகமாக படிக்கிறேன், கேட்கிறேன். நிறைய தமிழகத்தில் இருக்கிற நிறைய செய்தியாளரை கேட்கிறேன். ஒரு சிலர் செய்தியை அதிகமாக கேட்கிறேன். அவர்களுக்காக நன்றி. மானசீகமாக அவளை என்னை குருவாய் வைத்திருக்கிறேன். அப்படியானால் கேட்டு, ப்ளீஸ் லிசன் லிசன் லிசன். மரியாள் அவருடைய பாத்திர வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இந்த கேட்பது என்பது ஒரு கலை. ஊழியர்களுக்கு அந்த எண்ணெய் இல்லை. இந்த ஊழிய கூட்டத்தில் பாருங்களேன், 12 மணிக்கு 12:30 மணிக்கு 1 மணிக்கு உள்ள வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எதுக்காக ஊழிய கூட்டத்துக்கு வராங்கன்னு எனக்கு புரியறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, வசனத்தை கேளுங்க. யார் பேசினாலும் சிலர் பேசினா தான் பிடிக்கும், சிலர் பேசினா பிடிக்காது. அப்படி கிடையாது. என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள். யார் பேசினாலும் வசனத்தை எடுத்து பார்ப்பார், யார் பேசினாலும் அந்த வசனத்தை கேட்பார். யோசித்து பாருங்கள், அவர் ஒரு வசன கடல், என்னுடைய ஆசான். ஆனால் யார் பேசினாலும் வசனத்தை எடுத்து படிப்பார். பலமுறை நான் செய்தி கொடுக்கும்போது வசனத்தை எடுத்து படித்திருக்கிறார். அது நிறைய பேருக்கு அந்த கிருபைகள் உண்டு. தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் சில நாட்கள் ரொம்ப அவர் கூடுகையில் பேசினேன். எனக்கு பின்னால் உட்கார்ந்து இருந்தார். நான் வசனம் சொல்ல சொல்ல அவர்தான் சத்தமாய் படித்தார். யாருமே படிக்கலை அந்த கூடுகையில். ஒரு திருமண ஆராதனை, அந்த ஆராதனையிலே அவர்தான் வசனம் படிக்கிறார் பின்னால் உட்கார்ந்து. யோசிப்பார், எத்தனை பெரிய தேவ மனிதர். அப்படியானால் கேட்பது என்பது ஒரு கலை. அவங்களுக்கே தெரியும் இது நமக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்னு. நீ சில ஊழியர்களை பார்க்கிற வேதத்தை பிரித்து கூட பார்ப்பதில்லை, அதை பிரிக்கிறது கூட இல்லை. எனக்கு தெரிந்த வசனம். என் அன்பு ஊழியர்களே, உங்களுக்கு இல்லாத ஒன்று எனக்கு இருக்கலாம், எனக்கு இல்லாத ஒன்று உங்களுக்கு இருக்கலாம். எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இன் த சைட் ஆஃப் காட். ஸோ டோன்ட் டிஸ்பைஸ் எனி பாஸ்டர், டோன்ட் டிஸ்பைஸ் எனி ப்ரீச்சிங். ஏதோ ஒன்று கட்டாயம் இருக்கும். இப்படி இல்லைன்னா கர்த்தர் அந்த நபரை அந்த அளவுக்கு உயர்த்திருக்க மாட்டார். ஏதோ ஒரு தேவன் ஒன்றை பார்த்தார். கேட்டு, நல்ல காரியங்களை கேட்டு, நல்ல குணங்களை கேட்டு, நல்ல கேரக்டரை கேட்டு கேளுங்க. லிசன் டு தட். இத்தனை குப்பையெல்லாம் கேட்குறோம். இன்னைக்கு குப்பைக்கு பாருங்கள் எவ்வளோ வியூவர்ஸ். சினிமா பாட்டு பாடுறாங்க ஊழியக்காரங்க, ஆயிரக்கணக்கான குவியறாங்க. ஒரு ஊழியர் ஒரு காமெடி பண்ணுறாரு, எல்லா ஊழியரை வச்சு காமெடி பண்ணுறாரு. அவர் டெய்லி அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணுறாரு. ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் அவருக்கு. யோசித்து பாருங்கள். அப்படின்னா ஜனங்க அதை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறாங்க. வேண்டாம். வசனம் சொல்லுகிறது,
அதாவது புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். என்னுடைய செய்தி தான் இன்றைக்கி. இன்க்ரீஸ் இன் யுவர் லேர்னிங். அதுக்கு முடிவே இல்லை. ஏறக்குறைய 52 ஆண்டுகளாக இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன். இன்னும் செல்ல வேண்டிய பிரயாணங்கள் ரொம்ப தூரம், இன்னும் தேர வேண்டும். சில பிரசங்களுடைய பிரச்சனை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இங்கிருந்து இவளுக்கு இந்த பரலோக ஞானம், இங்கு தான் வசனத்தை படிக்கிறார்கள், தெரியவே தெரியல. அவளுக்காக நன்றி. அவர்கள் தேறி இருக்கிறார்கள். ஒரு ஊழியர் சொன்னார், அவடத்துல கேட்டேன், ஐயா நீ இவ்வளோ நல்ல ஆழமாக பேசுகிறேன், என்ன காரணம்னு. அவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு நான் திங்கட்கிழமை அமருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு திங்கட்கிழமையிலே நான் நியாயத்தம் பண்ணி கொள்ளுகிறேன். இன்னும் 6 நாள் இருக்குது. அப்படியானால் அந்த தேர வேண்டும் என்கிற ஆசை தேவை. என்னுடைய 17வது வயதிலே அந்த ஆசை எனக்கு தேவன் தந்தார். வசனத்தில் தேர வேண்டும். சில தேவமணிகளுடைய செய்தி, பாஸ்டர் தியோடர் வில்லியம்ஸ், சாம் கமலேசன், சாம் சுந்தரம், அவருடைய செய்திகளை கேட்கும்போதெல்லாம் இவர்களைப் போல பேச வேண்டும். அது எப்படி வேணால் எடுத்துக்கணும், ஆசையாக தெரியல. அந்த ஆதங்கம் அவர்களைப் போல இப்படி நாம் ஏன் பேச முடியாது? கவனிங்க, காட் ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். இது மந்திரத்தில் நடக்காது. முயற்சி செய்கிற பயிற்சியும் தேவை, முயற்சியும் தேவை. இவரை 5 கடைசி பயிற்சியும் தேவை, அதுக்கு முயற்சியும் தேவை. பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. யூ கேன் பி எ ஸ்காலர். நீங்கள் யாராய் மாற முடியும்? புத்திமானாய் மாற முடியும், அறிவாளியாய் மாற முடியும், விவேகியாய் மாற முடியும், நல் யோசனைகளை சொல்லுகளாய் மாற முடியும். அது ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் அதில் தேறுவார்கள். புத்தியில் தேறுவார்கள், அறிவில் தேறுவார்கள், விவேகத்தில் தேறுவார்கள், நல் யோசனைகளை சொல்லுவதிலே தேறுவார்கள். நீ செய்தது தான் இன்க்ரீசிங். நீதிமொழிகள் 9:9 அடுத்த வசனம் போட்டிருக்குது, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். யோசித்து பாருங்கள், ஞானத்தில் தேறுவான். அடுத்து, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். எத்தனை அழகான வார்த்தை. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு. நீ ஜனங்களுக்கு பிரசங்கம் போர் அடிக்குது, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா உடனே முகம் மாறுது. யோசித்து பாருங்கள், 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரம் வருது ஒரே நாள் நல்லது. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு. இன்றைக்கி வசனம் சொன்னாலே எல்லாருக்கும் முகம் மாறுது. ஊர்க்கதை பேசினா சிரிக்கிறாங்க, வசனம் பேசினா தூங்குறாங்க, விசுவாசிகளும் ஊழியர்களும். ஏனென்றால் அவரோட நாட்டம் நல்லா தான் இருக்குது. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு. அப்போ போதகம் பண்ணினாலே, போதகம் ஒருத்தருக்கு பண்ணனா அவனுக்கு ஞானம் இருக்கணும். கேட்குறவங்களும் ஞானம் இல்லைன்னா they cannot observe. அடுத்த வார்த்தை, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசியே, ஊழியர்களே, எத்தனை வருஷம் பிரசங்க கேட்குறீங்க? அவ இன்க்ரீஸ்ட், அவளை வளர்ந்து தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது தேறுவான் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு தேராது இது, ஏன்னா கடைசி கட்டம். அப்படி இல்லை, பரலோகம் சொல்லணும் அவன் தேறினவன். பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீ தேறினவனாய் இருக்கும்படி. அப்படியானால் நீங்கள் நானும் தேறினவனாய் மாற தேவன் விரும்புகிறார், தேறினவனாய். அடுத்த வார்த்தை, உபதேசம் பண்ணு. நீ ஜனங்களுக்கு அது இல்லையே, நீ என்ன எனக்கு உபதேசம் பண்ணுறது? புருஷன் சொன்னால் மனைவி கேட்குறதே கிடையாது, பெற்றோர் சொன்னால் பிள்ளைகள் கேட்குறதே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது. நீ என்ன எனக்கு உபதேசம் பண்ணுறது? எனக்கு எல்லாம் தெரியும். விசுவாசிங்க ஊழியக்காரன் உபதேசம் கேட்குறதே இல்லை. ஐ நோ எவ்ரிதிங். ஆன்லைனில் பார்க்குறேன். 2வது நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன், பெரிய பெரிய முகாமுக்கெல்லாம் போகிறேன். நீங்கள் வேணால் போங்க, பட் பி எ லேர்னர். கற்றுக்கொள்ளுங்கள். நீ சில பேருக்கு அது ஒரு ஆவி. நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், ஐ நோ பர்சனலி. உங்களை யாரை வேணுமானு பர்சனலி தெரியட்டும், அவரை தெரிஞ்சால் போதும். சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம், நான் அவரோடு ஊழியம் பண்ணுகிறேன், இவரோடு ஊழியம் பண்ணுகிறேன், அவரோடு நான் இருக்கிறேன், அவருக்கு நான் தான் எல்லாம். அது நல்லது, ஆனால் அவரோடு இருங்க, அதுதான் ரொம்ப பெருசு. அது எண்ணத்தை செய்யும். ஏதும் சொல்லுகிறது, ஞானத்தில் தேறுவீர்கள். அடுத்து, அறிவில் விருத்தி அடைவீர்கள். இத்தனை அழகான வார்த்தை. சின்ன ஜெபம் பண்ணுவோம். தேவனே, நான் ஞானத்தில் தேரணும், அறிவில் விருத்தி அடையணும்.
அவருடைய கிருபைகளை தான். நீ அறிவாளியாக இருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஹவ் டு இன்க்ரீஸ் இன் யுவர் லேர்னிங். கற்றுக்கொள்வதற்கு முடிவே இல்லை, அது முடிவே இல்லாதது. எவ்ரிடே வி ஹவ் டு லேர்ன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் ஞானத்தில் தேறுவான், அறிவில் விருத்தி அடைவான். ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. கல்லூரி கொடுப்பது அறிவு, கத்தர் கொடுப்பது ஞானம். இங்கிருந்து வருவது அறிவு, அங்கிருந்து பரத்திலிருந்து வருவது ஞானம். வேதம் சொல்கிறது ஞானத்தில் தேறுவான், பரத்தி ஞானம். ரெண்டாவது, உலக அறிவிலே விருத்தி அடைவான். எப்போ தெரியுமா? when you learn, அந்த எண்ணம் கேட்கும் அந்த வாழ்க்கை. இரண்டாவது, தேர வேண்டிய இரண்டாவது காரியம் தேவன் சொல்கிறார், உங்கள் மகிழ்ச்சியில் இன்க்ரீஸ் யுவர் ஜாய். உங்களுடைய தேவன் தந்த அந்த மகிழ்ச்சியிலே முன்னேறுங்கள். தேவன் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா, மணவாளனே உமை மறவேன். அப்படினால் அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். நீங்கள் வேதம் சொல்வது, வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன். நித்திய மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் உண்டு. தேவன் அதில் தேர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி என்பது ஒரு தற்காலிகமாக இருக்கிறது, அது உண்மைதான். சூழ்நிலைகள் மாறும்போது அது மாறுகிறது. ஆனால் தேவன் தருகிற மகிழ்ச்சி, ஜாய், இட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். JOY. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜீசஸ் ஓவர் யூ. இன்னொரு அர்த்தம் ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். அது இருக்குமேயானால், ஆண்டவர் வாழ்க்கையிலே முன்றி மகிழ்ப்பாரானால் அது மாறாது, அது மறையாது. 29ஆம் அதிகாரம் ஏசாயா அந்த வசனம் சொல்கிறது, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மிகவும் மகிழ்ந்து. எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். 2 வார்த்தை, மகிழ்வார்கள், களி கூறுவார்கள். தட் மீன்ஸ் அந்த மகிழ்ச்சியிலே ஒரு விருத்தி. தேவன் சொல்கிறார், அது அந்த கூட பாருங்கள் 18, வசனங்களை கேட்பார்கள். தேவ பிள்ளைய மகிழ்ச்சி இல்லையா? வசனம் படிங்க, வசனத்தை கேளுங்க. களி கூறுதல் இல்லையா? வசனத்தை படிங்க, வசனத்தை கேளுங்க. எதையோ பார்க்குறீங்க யூடியூப்பில், தேவையில்லாத அதெல்லாம் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு வார்த்தையை பார்க்குறீங்க யோசித்து பாருங்கள். கேளுங்கள், கவனிங்கள். அவள் கேட்பார்கள், அவர்கள் அந்தகாரத்துக்கு நீங்களாகி பார்வை அடைவார்கள். இது குருடருக்கு பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தும். கேட்பார்கள், அந்தகாரத்துக்கு நீங்களாக்கி பார்வை அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் கேளுங்கள். லிசன் மோர், ரீட் மோர். இரண்டாவது குறிப்பு, இன்க்ரீஸ் யுவர் ஜாய். உங்களுடைய மகிழ்ச்சியிலே தேவன் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். ஏனென்றால் அவர் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். அவருடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சியும் வலது பாசத்திலே பேரின்பமும் உண்டு. எனவே மகிழ்ச்சிக்கு அடிப்படையே தேவன்தான், ஆண்டவர் தான். மூன்றாவது நான் சொல்ல நம்புகிறேன், எதிலே நீங்கள் தேர வேண்டும்? விசுவாசத்திலே தேருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளை, விசுவாசம் எல்லாருக்கும் உள்ள இருக்கிறது. ஆனால் அதற்கு சில அளவுகோல் உண்டு. தேவன் அன்றைக்கு அவர்கள் கேட்டார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, கடுவிதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்குமே ஆனால் இந்த காட்டத்திய மரத்தை நோக்கி நீங்கள் வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். என்னுடைய கருத்து என்னவென்றால், இன்றைக்கு இந்த விசுவாச போதனைகளிலே இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் சொன்ன அப்படியே கடலை விழும், நேம் இட் அண்ட் கிளைம் இட். அதால் என்னுடைய கருத்து, அதாவது சிறிய விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அது நிச்சயமாய் வளரும். அதனுடைய கருத்து என்னவென்றால், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கவனிங்கள், அதாவது சூழ்நிலைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் ரொம்ப கடினம். சூழ்நிலை உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். அதுக்கு திரும்ப நான் சொல்லுகிற வார்த்தை, ரீட் மோர், சப்மிட் மோர், ட்ரா நியர் டு காட்.
தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனிடத்திலே சேருங்கள், அன்பானுடைய தேவனுக்கு பிரியமாயிருங்கள். திரும்ப சொல்கிறேன், சப்மிட் மோர் டு காட். உங்களுடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இரண்டாவது, உங்களுடைய கீழ்ப்படிதல் அன்பானவர்களே உங்களை இன்னும் உயர்த்தும். இதைத்தான் பவுலடியான் சொல்லுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 10:15 உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது, கவனிங்கள், உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்யத்தக்கதாக மேன்மை பாராட்டாமல். இதில் இன்னொன்று இருக்குது, விசுவாசம் விருத்தி ஆகும்போது பி கேர்ஃபுல், மேன்மை பாராட்ட வேண்டாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் விசுவாசம் விருத்தி ஆகும்போது. எப்போ தெரியுமா? தாழ்மை, எளிமை, உண்மை. திரும்ப சொல்கிறேன், தாழ்மையோடு இருங்கள், எளிமையோடு இருங்கள், உண்மையோடு இருங்கள். God will increase your faith. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் செய்வார். இன்க்ரீஸ் இன் யுவர் ஃபெய்த். பலமுறை சொல்லியிருப்பேன். கடந்த கால தோல்விகளை மறந்து எதிர்காலத்தில் தினம் வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆச்சரியமான காரியங்கள், ஃபர்கெட் ஆல் ஐ ட்ரஸ்ட். அதாவது கடந்த கால தோல்விகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. ஃபர்கெட் ஆல். அவரையே சார்ந்து அவரையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தில் வளருவீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அடுத்து தேவன் சொல்கிறார், எதில் நீங்கள் பெருக வேண்டும், எதில் தேர வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:10 விதைப்பதிலே தேருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், அதை பெருக பண்ணி வர்த்திக்க செய்வார். அதை பெருக பண்ணி உணர்கணிங்க, விதையுங்கள். sow the seed. வார்த்தையை விதையுங்க. தேவன் கொடுப்பதை விதையுங்க, நன்மை செய்வதை விதையுங்கள். இன்றைக்கு அதில் திருப்தி இல்லை. நீங்கள் விதைக்க தேவன் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். அது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், இப்படி சொன்னால் புரியும். உங்களுடைய கனிகளிலே நீங்கள் வளருங்கள். இது போதாது. என்னுடைய சாந்தம், என்னுடைய தயவு, என்னுடைய இச்சை அடக்கம் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற விதில் போதாது. இன்க்ரீஸ் இன் யுவர் ஃப்ரூட்ஸ். உங்கள் கனிகளிலே படிக்கிறேன் கேளுங்க. 9 அந்த வசனம் முழுக்க சொல்லுது, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அடுத்து உற்சாகமாய். இந்த 9 அதிகாரம் முழுக்க கொடுக்க பற்றி தான் பேசுது. 2:9 நிறைய பேர் படிக்கிறதில்லை. ஆனால் வாங்குகிற வசனமாக இருந்தால் படிக்கிறோம், கொடுக்குற வசனமாக இருந்தால் மூடிடுறோம். அப்படி இல்லை. தேவன் சொல்லுகிறார், விதைக்கிறவன் நீங்கள் விதையுங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விதையை அளிப்பாராம், அதை பெருக பண்ணுவாராம், வர்த்திக்க பண்ணுவாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்கு அழந்த யாரும் தரித்திர ஆனதில்லை. வாலிப தம்பி, ஸ்பெண்ட் யுவர் டைம் ஃபார் காட், ஸ்பெண்ட் யுவர் இன்டலெக்சுவல் ஃபார் காட். உங்களை அறிவை பயன்படுத்துங்க, உங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்துங்க, தேவன் தந்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. என்னெல்லாம் தேவன் தந்தாரோ அத்தனையும் பயன்படுத்துங்க. இப்போ புரிய நினைக்கிறேன். தேவன் சொல்கிறார், அவர் 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 9 பெருக பண்ணுவார், 2வது வர்த்திக்க பண்ணுவார். இன்க்ரீஸ் இன் யுவர் ரைச்சஸ்னஸ். உங்கள் நீதியிலே பெருகுங்கள், கொடுப்பதிலே பெருகுங்கள், எல்லாவற்றிலும் பெருகுங்கள். அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன், அன்பிலே பெருகுங்கள். இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. வம்பு தான் அதிகமாக இருக்குது, அன்பு இல்லை. அன்பு இல்லாத ஒரு உலகம், அன்பில்லாத உறவுகள், அன்பில்லாத பிள்ளைகள், அன்பில்லாத கணவன், அன்பில்லாத மனைவி. 1 தெசலோனியர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கும் அன்புக்கு ஒப்பாய் பவுலுடைய சொல்கிறார், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். முதலாவது, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு. தேவ அன்பிலே பெருகுங்கள், மனித அன்பிலே பெருகுங்கள், திருச்சபையின் அன்பிலே பெருகுங்கள். அதில் நிறைய பிரச்சனை உண்டு. அன்புக்கு சில நேரங்களில் ஏமாற்றம் தான் கிடைக்குது. அன்புக்கு அந்த அன்பை மதிக்காத நிறைய மக்கள் உண்டு இன்றைக்கி. தே டோன்ட் வேல்யூ யுவர் லவ், பட் ஆனால் காட் வேல்யூஸ். அதாவது அந்த அன்பு செலுத்துவதில் எதிர்பார்ப்பு வேண்டாம். கவனிங்கள்,
அதாவது அன்பு செலுத்தப்பட முடியாத மக்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். இந்த இன்றைக்கு இருக்கிற அன்புக்கெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆண் பெண் அன்பு அதெல்லாம் இச்சை, அதெல்லாம் உணர்ச்சிகளால் வருகிற அன்பு. இது தேவனால் வருகிற அன்பு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த 1:3 பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களால் வருகிற ஒரு அன்பு. நன்றாக கவனிக்க வேண்டும். 1:3 பிதாவாகிய தேவனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த அன்பு அது என்ன செய்யுமாம்? தேவன் மேல் அன்பு வைக்குமாம், அடுத்து சக மனிதர் மேல் அன்பு வைக்குமாம். அது மட்டுமல்ல, அந்த அன்பிலே உங்களை பெருக செய்யும், நிலைத்தோங்க செய்யும். ஒரு சின்ன கேள்வி, அன்றைக்கு தேவன் இருந்த அன்பு எனக்கு இருக்குதா? அன்றைக்கி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இன்னும் எது அன்பு கூறுறீங்க? உலகத்தின் காரியங்கள், உறவுகள். இன்றைக்கு உறவுகளை அன்பு கூறுவதை விட தேவனுடைய காரியங்களை அன்பு கூறுங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை விசுவாசிகளே, உறவு மதிக்கிறீங்களா அல்ல ஊழியனை மதிக்கிறீங்களா? ஒரு ஊழியன் சொல்லுகிறார், இது தவறு. அங்கே ஊழியன் வார்த்தை எடுபடுவதில்லை, உறவுகள் வார்த்தை எடுபடுகிறது. என் தகப்பனார், என் மகன், என் மகள், என் பிள்ளை, தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஊழியன் வார்த்தையை கனம் பண்ணுங்கள். உறவுகள் நல்லது, உறவுகளின் வார்த்தையை விட ஊழியன் வார்த்தை நல்லது. புரிய நினைக்கிறவங்களுக்கு ஒரு தவறை ஒரு ஊழியன் சுட்டி காட்டும் போது உறவுகளை சற்று ஒதுக்கி தள்ளுங்கள். அவருக்காக நீங்கள் பரிந்து பேச ஜெபியுங்கள். ஆனால் ஊழியன் சொல்லும் வார்த்தை உண்மையா என்று சற்று ஆராய்ந்து பாருங்கள். புரிந்தவர்களுக்கு புரியும். இந்த அநேகர் உறவுகள் மேலோங்கி இருக்கிறது, நன்றாய் தெரிகிறது. இது தவறான காரியம். மகன் தவறு பண்ணுகிறான், மகள் தவறு பண்ணுகிறாள், கணவர் தவறு பண்ணுகிறார், மனைவி தவறு பண்ணுகிறாள். அது எப்படி? அதை சொல்ல நீங்கள் யார்? யோசிப்பார். உங்களுக்கு என்ன தெரியும்? தேவனுக்கு முதலிடம் தாங்க, தேவனுடைய ஊழியனுக்கு முதலிடம் தாங்க. நீங்கள் உங்களுடைய அன்பிலே வளருவீர்கள். தொடர்ந்து 1:4-10 இதைத்தான் சொல்லுது. அந்தப்படியே நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். அன்பிலே இன்னும் அதிகமாய் பெருகுங்கள். சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் செய்கிற ஒன்றிலே பெருகுங்கள், அன்பிலே பெருகுங்கள், தேவனுடைய வசனத்தில் பெருகுங்க, வார்த்தையில் பெருகுங்க. லவ் மோர் அண்ட் மோர். பாடுற ஈஸி, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இல்லை, லவ் மோர், எல்லாவற்றை விட அதிகமாய் பெருகுங்கள். கடைசியாக தேவன் தந்த பலத்தில் பெருகுங்கள். இன்க்ரீஸ் இன் யுவர் ஸ்ட்ரென்த். நீதிமொழி புஸ்தகம் 24:5 ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த். தேவன் தந்த அந்த பலன், ஊழியம் செய்ய, ஓடி ஆடி உழைக்க, கர்த்தருக்கு தியாகம் செய்ய திருமறை சொல்கிறது, தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். அதிகரிக்க பண்ணுகிறார் அல்ல, அவன் அதிகரிக்க பண்ணுகிறான். இன்னும் அறியணுமே, இன்னும் உழைக்கணுமே. பக்தன் பாடினாரே, ஓடி ஓடி உழைக்க உடல் சுகம் தந்தீரையா. ஆண்டவருக்கென்று ஓடி ஓடி உழைக்கணும். அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த அர்ப்பணம், அந்த ஆதங்கம். தொடர்ந்து ஏசாயன் புஸ்தகம் 40:29. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவன் யார் என்று சொன்னால், காட் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த். திருமறை சொல்லுகிறது, பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவன் பலன் தருகிறவர். அன்பானே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, ஒருவேளை வயதில் முதிர்ந்தவர்களே, காட் வில் இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த். நாளை ஜெபிங், ஆண்டவரே நீர் பலனை பெருக பண்ணுகிறவர். திருமறை சொல்லுகிறது 40:29 ஏசாயா, பெருக பண்ணுகிறவர், சத்துவத்தை பலனை பெருக பண்ணுகிறவர். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9:22. ஒரு காலத்தில் துன்மார்க்கனாய், பாரம்பரியத்தில் நம்பிக்கை உள்ளவராய், தேவ ஜனங்களை அடித்து துன்புறுத்தின சவுலை குறித்து திருமறை சொல்லுகிறது, அவன் அதிகமாய் திடன் கொண்டு. 9:22 சொல்லுகிறது, சவுல் அதிகமாய் திடன் கொண்டு. ஆங்கில வேதத்தில், யூ ஆர் ஸ்ட்ரென்தன்ட் பை காட்.
அன்பார்களே, அதிகமாய் திறன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இவரே கிறிஸ்து. சவுல் அதிகமாய் திறன் கொண்டான். காட், அதாவது he was strengthening, he was increasing in his strength. சவுல் அதிகமாய் திறன் கொண்டான். எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? மாயவித்தைக்காரர்கள், எதிர்மறையான மக்கள். திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, எதிர்மறையான மக்கள் மத்தியிலே காட் ஸ்ட்ரென்தனிங், அவன் அதிகமாய் திறன் கொண்டு. ஏசாயால் சொல்லப்பட்டது, தேவன் திடப்படுத்துகிறார். அடுத்து திறன் கொண்டு தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நாளின் செய்தி, இன்க்ரீஸிங் யுவர் லைஃப். உடைய வாழ்க்கையிலே திரும்ப சொல்லுகிறேன், கற்றுக்கொள்ளுதலிலே நீங்கள் ஒரு நாளும் தேருங்கள். இரண்டாவது, மகிழ்ச்சி, தேவன் தந்த மகிழ்ச்சியிலே தேருங்கள். மூன்றாவது, விசுவாசத்திலே தேருங்கள். நான்காவது, உங்களுடைய கனிகளிலே, உங்கள் விதையிலே, நீங்கள் செய்கிற ஊழியங்களிலே தேருங்கள். இன்க்ரீஸ் இன் யுவர் ஃப்ரூட்ஸ், இன்க்ரீஸ் ரைச்சஸ்னஸ். நான்காவதாக, அன்பிலே தேருங்கள். மூன்றாவது, தேவன் தந்த பலன், அவருக்காக தேருங்கள். அவர் தந்த பலன், அவர் தந்த ஆரோக்கியம், அவர் தந்த உடல் வலிமை. அன்பானவர்களே, இன்றைக்கி இந்த உடல் வலிமை பண்ணுற நிறைய பேர் கர்த்தருக்கு பயன்படுறதே இல்லை. துக்கமான காரியம். சபையில் பார்க்குறேன், நல்ல உடல் வலிமை, உடல் வாகு, நல்ல கை, நல்ல கால், ஆனால் தே ஆர் நாட் யூஸ்ஃபுல் இன் த மினிஸ்ட்ரி. ஊழியத்தில் பயன்படலை. ஜிம்முக்கு பொருளிருக்கிற அந்த ஆசை சபையில் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இந்த நாளில் இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபார் காட். தேவனுக்கென்று உன் பலத்தை பயன்படுத்துங்க. யார் யாருக்கோ பயன்படுத்துகிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, நடிகர்களுக்கு இரவெல்லாம் கட் அவுட் வச்சு என்னென்னவோ பண்ணுறாங்க. பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், என்ன உயிரையே தராங்க. இல்லை அன்பானவர்களே, இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபார் காட். ஆண்டவருக்கென்று உங்களுடைய பலனை பயன்படுத்துங்க. விதைப்பதை பயன்படுத்துங்க. விதைப்பதிலே வளருங்கள், அன்பிலே வளருங்கள், அறிவிலே வளருங்கள், ஞானத்திலே வளருங்கள், கற்றுக்கொள்ளில் வளருங்கள். நீங்கள் தேறுவது யாவருக்கும் தெரிந்திருக்க கடவது. தேவன் உங்களை பெருக பண்ணி அதில் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர், உங்களை வளரச் செய்து அதில் பூரிக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அப்படியானால் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்து அதில் மகிழ்கிற ஒரு கர்த்தர். எனவே ஒரு சின்ன கேள்வி, அவை இன்க்ரீஸ். நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போய் இவ்வளோ நாள் சத்தியம் கேட்டு வளர்ந்திருக்கலாம் என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களோடு பேசுவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவரே, வளரும்படி விரும்புகிறவரே, நாங்கள் வளரும்படி ஆண்டவரே, கலங்கமில்லாத ஞானப்பாலுமே வாஞ்சி உள்ளவளாய் வாழ எங்களுக்கு இன்னும் கிருபைகளையும் பலத்தையும் தாரும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அன்பிலே வளர, விசுவாசத்திலே வளர, கொடுப்பதிலே வளர, கேரக்டரில் வளர, கனிகளிலே வளர, தேவன் தந்த பலத்தில் இன்னும் வளர இருந்தாரும். பலன் தாருமே, பலன் தாருமே. இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும், இன்னும் அந்த இன்க்ரீஸிங். தேவன் தந்த எல்லாவற்றிலையும், ஞானத்தில், அறிவில், ஆராதனையில், என்னுடைய ஆண்டவரை கேரக்டரில் இன்னும் வளரணும். இறக்கம் செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு எங்களுக்கு தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, increasing in your love, increasing in your faith, increasing in your righteousness, increasing in your learning. வளருங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.